ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஹலோ பிகன் டாக்கிஸ் பிரைம் நேர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. டே 60 என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி விறுவிறுப்பாக காலையில எழுந்திரிச்சு ப்ரோமோ பார்த்தேன். ப்ரோமோ பார்க்கும்போதே நமக்கு நெஞ்சு வலி வந்ததோ இல்லையோ, பிக் பாஸ்க்கு இன்னைக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு போல. நெஞ்சு வலி மட்டும் வரல, எல்லா வலியும் வந்துருச்சு. பாவம் அவர் ஒவ்வொரு நாளும் வந்து கூப்பிட்டு ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்காரு. நீ என்னடா சொல்றது, நாங்க என்னடா கேட்கறது அப்படின்ற மாதிரி உள்ள இருக்கிற 12 பேரும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ், இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கேம் ஆடிட்டு இருக்காங்க. அதாவது இதுவரைக்கும் நடந்த 8 சீசன்லயும் ஒவ்வொரு ஹோஸ்ட் வந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க, உங்களோட இண்டிவிஜுவல் கேம் வந்து காட்டுங்க, உங்களோட இண்டிவிஜுவல் கேம் வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எந்த சீசன்லயும் நடக்காத ஒரு இண்டிவிஜுவல் கேம் இந்த சீசன் 9ல இருக்கிற கண்டஸ்டன்ட் அவங்களோட இண்டிவிஜுவல் கேம் ஆடினாங்க. அது இண்டிவிஜுவல் கேம் மட்டும் இல்ல, பர்சனல் கேம், வெஞ்சன்ஸ் கேம், வஞ்சகம் பிடிச்ச கேம், எல்லா கேமையும் வந்து ஆடிட்டு இருக்காங்க. அது முக்கியமா வந்து ஒரு கண்டஸ்டன்ட் பேர் சொல்லி பார்க்கணும்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தாது 100 எபிசோடுக்கு மேல அவங்கள பத்தி பேசிட்டு போலாம். அந்த மாதிரி வந்து நிறைய பேர் அவங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக கேம் ஆடுறாங்க. அண்ட் இன்னொருத்தவங்களோட நடிப்பு திறன்களையும், மற்ற சின்ன திரையில இருக்கிறவங்க, வெள்ளித்திரைக்கு போறவங்க, வெள்ளித்திரையில இருக்கிறவங்க வேற ஏதாவது திரை இருந்தா அந்த திரைக்கும் போறன்ற மாதிரி வேற லெவலுக்கு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னதான் நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கான வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நேற்று நடந்த சம்பவங்கள் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருந்துச்சு. எது நமக்கா? இல்ல அவங்களுக்கு தான் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி வந்து அந்த சபரி வந்து அந்த செயினை வந்து களவாண்ட கேப்ல எல்லாரும் அந்த செயினை யாரு களவாண்டன்றதை பார்த்துட்டாங்க. சபரி தான் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸை கூப்பிட்டு, சபரி நீங்க போயிட்டு ஜெயிலுக்குள்ள போய் உட்காருங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்ற மாதிரி சபரி வந்து பிக் பாஸ் சேஃப் ஜோன் அனுப்பிச்சு விட்டாப்ல. சரி, இதுக்கு நடுவில் வந்து பாருக்கும் அரோராக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நமக்குலாம் பல கேள்விகள் போயிட்டு இருக்கும். பாருக்கும் அரோராக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை அந்த சக்காலிக்கு சண்டை தான். சக்காலிக்கு சண்டையை முடிச்சிருவாங்கன்னு பார்த்தா முடிச்சு விட மாட்டாங்க போல. அவங்க வெஞ்சன்ஸோட அவங்க கேம் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அரோரா பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு, இன்னொரு பக்கம் பாருவை பார்க்கும்போது பாவமா இருக்குலாம் சொல்ல மாட்டேன், சந்தோஷமா தான் இருக்கு. பாரு உன்னால மட்டும் தான் இந்த மாதிரி கேம் ஆட முடியும் அப்படின்ற மாதிரி நமக்குலாம் சொல்ல தோணுது. அந்த மாதிரி கேம் ஆடுறாங்க. ஒரு பக்கம் அரோரா பார்க்கும்போது என்னப்பா அப்பாவிப்புல நீ பாட்டு வெளியில உட்காந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தா உனக்கு இந்த நிலைமை அப்படின்ற மாதிரி அரோரா பார்த்து கேள்வி கேட்க தோணுது. இருந்தாலும் அரோரா ரொம்ப பண்ணக்கூடாது, பாரு நீங்க பண்றது ரொம்ப டூ மச் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி என்னதான் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து அந்த செயினை வந்து களவாண்டது யாரு, அந்த ரெட்ரோ சினிமா டீம்ல யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட தான் அந்த செயின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரோராவோட ட்ரெஸ்ஸிங் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பாரு வந்து தேடிட்டு இருந்தாங்க. அரோரா வந்து கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி என் ட்ரெஸ்ல கை வைக்கிற வேலைலாம் பண்ணக்கூடாது பாரு, அது உங்களுக்கு மரியாதையா இருக்காது அப்படின்ற மாதிரி அரோரா சொல்ல, நீ என்னடி சொல்றது, நான் அங்கே தாண்டி கை வைப்பேன் அப்படின்ற மாதிரி பாரு ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கேயே கை வச்சுட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அரோரா டென்ஷன் ஆயிட்டாங்க. திருப்பி அரோரா டென்ஷன் ஆகிறது பார்த்து பாரு கொஞ்சம் ஒன்னு அவன் ட்ரெஸ்ல தானே கை வைக்க கூடாது, நான் உடனே இரிட்டேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி பாருவும் அரோராவும் மாறி அவங்களே இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது சங்கீத சோரங்கள் ஏழே நடக்கும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இந்த பிரச்சனை நைட்லயே முடியுமான்னு பார்த்தா காலையில வரைக்கும் இழுத்துட்டு போனாங்க. இதுக்கு நடுவுல ஒரு விஷயம், ஒரு கேமியோ வந்து அப்பப்போ ஒருத்தர் வந்து பட்டு போறாரு, வேற யாரும் இல்ல, எஃப்ஜே தான். அவரை பத்தி டீட்டெயிலா பேசலாம். அரோரா உள்ள நடந்த சம்பவத்தை பார்த்து வெளியில உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. என்ன எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, நான் பாரும் கமருதீன் தான் லவ் பண்றாங்கன்னு சொன்னேன், நானும் கமருதீன் லவ் பண்ணாங்க எப்போ சொன்னேன், நாங்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, எங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அரோரா வந்து காணா வினோத்துக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றது. ஏமா நீதாமா அன்னைக்கு உட்காந்து அழுதிய கமருதீன் வேணும் இன்னைக்கு என்னமா பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லி முடிச்சிடுற, இல்ல நீ எல்லாருமே என்ன தப்பா புரிஞ்சுக்கிறீங்கன்ற மாதிரி அரோரா பக்கம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான். இதோ தூரமா நின்று பார்த்துட்டு இருந்த எஃப்ஜே பக்கத்துல வந்துட்டு ஆறுதல் கூறுன்ற பேர்ல ஒன்னு பண்ணிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது எப்பா நீ ஆறுதலா கூறுற, வேற ஏதோ கூறுற அப்படின்னு பேர் தான் பேச தோணுச்சு. அரோரா வந்து ஓகே, ஒரு பக்கம் வந்து அரோராவை பார்க்கும்போது பாவமா இருந்துச்சு. ஆனா அரோராவை ஹீல் பண்றன்ற பேர்ல எஃப்ஜே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பா எஃப்ஜே போன வாரம் வியானா வச்சு கண்டென்ட் எடுத்த, அதுக்கு முந்தின வாரம் ஆதிரி வச்சு கண்டென்ட் எடுத்த, இப்போ அரோராவா அடுத்து ரம்யா மாட்ட போறாங்க, ரம்யா மட்டும் தான் பேலன்ஸ் அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. எஃப்ஜேவோட கேம் பிளே பார்க்கும்போது ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லைங்க அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. இதுல வேற அரோரா வந்து சொல்றாங்க எஃப்ஜே கிட்ட, அது என்ன காவிய காதல் கன்றாவி காதல் அப்படின்னு. ஏமா உங்க கன்றாவி காதல் இல்ல, பண்றதே எல்லாமே கன்றாவே தான் இருக்கு அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. பாவம் இதெல்லாம் நைட்டு முழுக்க உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. பிக் பாஸ் டீம் எங்க போய் அடிச்சுப்பாங்கன்னு தெரியல. அவங்க அடிச்சுக்கிறது இருக்கட்டும், அரோரா மாறி தலையில அடிச்சுக்கிறாங்க. ஐயோ அரோரா என்னமா உங்களுக்கு இந்த நிலைமையா, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா, உங்க சப்ஸ்கிரிப்ஷன்ல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பாரு கேட்க தோணுச்சு. அரோரா இருந்தாலும் நீங்க பண்றது பாருவோட ரொம்ப டூ மச்சா இருக்கு, நீங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற இடம் இது இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுச்சு. ஓகே அரோரா பிரச்சனை நைட்டோட முடிஞ்சுன்னு பார்த்தா முடிச்சு விட்டாங்க. சரி, இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்ல வந்து காலையில எந்திரிச்ச உடனே உட்காந்து தீவிரமா டிஸ்கஸ் பண்றாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாடர்ன் சினிமா டீம் அப்படி என்ன தீவிரமா டிஸ்கஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த செயினை வந்து எப்படி வந்து களவாங்கிறது, எப்படி இங்க இருந்து அங்கு தூக்கிட்டு போறது அப்படின்ற மாதிரி வினோத்தும் கமருதீனும் சபரியும் உட்காந்து தீவிரமா ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆலோசனையில் ஏதாவது முடிவு எடுப்பாங்கன்னு பார்த்தா இல்ல நாங்க என்ன முடிவு எடுக்கிறது, அவங்களே ஒரு முடிவு எடுத்துப்பாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, இதுக்கு நடுவில் ஒன்று இருக்கட்டும், முக்கியமான கேரக்டர் ஒருத்தர் இந்த வீட்டிலே பண்ணிட்டு இருக்காப்ல, அது தொரன்ற கேரக்டர் ஒருத்தர் பண்றாப்ல. அவர் தொரன்றது கேரக்டருக்கு தான் தொர கொடுத்தாப்ல. அவர் ஏதோ பிக் பாஸ் வீட்டுக்கு அவர் தான் தொரன்ற மாதிரி வீட்டில் சேர போட்டு கால் மேல கால் போட்டு ரொம்ப மாசா கெத்தா கிளாஸா ஓஹோ அண்ணா அப்படின்ற மாதிரி விக்ரம் பெர்ஃபார்ம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா பண்றப்பா, நான் நல்லா பண்றேனா இல்லையே, நீ ரொம்ப நல்லா பண்றப்பா அப்படின்னு மாதிரி பிக் பாஸோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும். என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரு வந்து மேனிபுலேட் பண்றாங்க, அதாவது டைவர்ட் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, பாத்ரூம்குள்ள ஒரு பக்கெட் ஒன்று இருக்கு, அந்த பக்கெட் யார்
யாரோட பைக்கிட்டு அதில் ட்ரெஸ் இருக்கு எப்பா இந்த தலையிட்ட போய் சொன்னேன், தலை நீங்க தான் தலையை பொறுப்பை தாண்டி இப்போ நீங்க தான் தலையா பொறுப்பு எடுத்துருக்கீங்க போல. பாரு வந்து விக்கல் விக்ரம்கிட்ட வந்து சொன்னாங்க, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், தலை வந்து சொல்லட்டும் அதை நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி உள்ள இருந்த பக்கெட் எடுத்து நடு வீட்டில் வச்சனால அது யார் பக்கெட்ன்றதோ பெரிய கேள்வியா போயிட்டு இருந்துச்சு. அது கடைசியில் யார் பக்கெட் பார்த்தீங்கன்னா வியானா அங்கிருந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ண பாக்குறாங்க. வியானா ஏமா இந்த வீட்டில் தான் இருக்கியா, நான் வேற எங்கேயா போயிட்டு அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. வியானா இந்த வீட்டில் தான் இருக்காங்கன்றது இன்னைக்கு சத்தம் போட்டனால தெரிஞ்சு. அப்பப்போ வியானா வந்து குரல் கொடுக்கும்போது வியானா குரலா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பாவம் வியானுக்கு வந்த நிலைமை அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் பக்கெட் நடு வீட்டில் வச்சனால இது ஒரு சண்டையா கிரியேட் பண்ணி திவ்யாவும் பாருவும் விக்கல் விக்ரமும் உட்காந்து மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. எதுக்கு சண்டை போடணும்னு விவரமே இல்லாம சண்டை போடுறாங்களப்பா அப்படின்னு பார்த்தா இருந்துச்சு. உண்மையில ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வச்சு மேட்ச்லாம் இவங்களை வச்சு மேய்க்க முடியல அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் நிலைமை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு போற போக பார்த்தா சீசன் 9 பிக் பாஸ் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுவார் போல. இதோட என்ன விட்டுருங்கடா, நான் வீட்டை பார்த்து போறேன்டா அப்படின்னு மாதிரி இந்த பிக் பாஸ் குரல் கொடுத்துட்டு ஒருத்தர் இருக்காரு பாருங்க. பாவங்க அவர் நிலைமை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்ல வந்து ரம்யா சாண்ட்ராலாம் உட்காந்து வெளியே தனியா பேசிட்டு ஏதோ வேற ஏதோ கதையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த கனியக்காக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கேரக்டர் விட்டு தவறாம இருக்காங்க அப்படின்ற பேர்ல ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. கனியக்கா அக்கா நீ பண்ற பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஓவரா இருக்குக்கா, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து அவங்க பண்ண வேலை அந்த மாதிரி. அது இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்குது பாத்ரூம் கதவுல இருந்து ஒட்டி கேட்கறாங்களா. அப்படி என்ன இவங்க தீவிரமா டிஸ்கஸ் பண்றாங்க ஒன்னும் புரியல. அந்த ஒட்டி கேட்கறதுல ஒண்ணுமே நடக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இதுல வேற கனியக்கா வசமா மாட்டிக்கிட்டாங்க. ஐயோ நீங்க போடுற பிளான் இல்லாம தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி கனியக்கா ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ்ல குதிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாத மாதிரி கனியக்கா உட்காந்துருக்காங்க. கடைசியா இந்த பிரச்சனை முடியும்னு பார்த்தா மொத்தமா உட்காந்து ஒரு பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அதாவது நடு வீட்டுல வந்து விக்கல் விக்ரம் தலைமையில அந்த அன்பு கேங் வந்து போயிட்டு இருந்துச்சு. இவ்வளவு நாள் இந்த அன்பு கேங் தலைமை எடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா கனி திருன்னு தெரியும். ஆனா இந்த வாட்டி இந்த அன்பு கேங்க தலைமை எடுக்கிறது விக்கல் விக்ரம் தான். விக்கல் விக்ரம் தான் அந்த அன்பு கேங்க தலை நடத்துறாப்ல. அந்த கேங்ல யார் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா புதுசா நிறைய மெம்பர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அதுல சுபிக்ஷாவா இருக்கட்டும், வியானாவா இருக்கட்டும், கனியா இருக்கட்டும், எஃப்ஜேவா இருக்கட்டும், ஒட்டுமொத்த வீடு அன்பு கேங்கா ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்க சோலாவா நின்றுட்டு இருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா பாரு. அதாவது ஒரு காமெடி ஒண்ணு உண்டு. வீட்டுல என் பொண்டாட்டி மாமியா கீமெல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, நான் நிக்கிறேன் கோயம்பேட்டில் காலான ஈத்துல நைட்டான கொசுத்துலன்ற மாதிரி பாரு நிலைமை பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா ஒட்டுமொத்த வீடும் பாருவை சேர்ந்து அகேன்ஸ்டா நிக்கிறாங்க. பாருவும் எவ்வளவோ போராடி பார்த்தாங்க, அதுக்கு நடுவில் முடியல. இது நடந்து முடிஞ்சிருக்கு கேப்ல வந்து எஃப்ஜேவுக்கும் பாருக்கும் ஒரு பயங்கரமான கிளாஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. அது என்ன கிளாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜே வந்து இந்த கேரக்டர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எப்பா எஃப்ஜே இந்த வீட்டுல தான் இருக்கே அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. 2 நாளா கொடுத்த கேரக்டர் ஒழுங்கா பண்ணல, ஆனா எஃப்ஜேன்ற கேரக்டர் மட்டும் பயங்கரமா பண்றியாப்பா, பயங்கரமா ஸ்கோர் பண்றியாப்பா அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பாருக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு மாதிரி சண்டை போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல தெரிஞ்சு போச்சு எஃப்ஜே பாரு கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டாப்ல. அதுக்கு ஒட்டுமொத்த கேங்கே சேர்ந்து வைப் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அன்பு கேங்கு. இந்த அன்பு கேங்க முறியடிக்கப்படுமா இல்லையான்ற பெரிய கேள்வி போயிட்டு இருந்துச்சு. கடைசியில பாரு கையால தான் முறியடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பார்க்கலாம் அந்த அன்பு கேங்கோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாம ரம்யாவோட நிலைமை பார்க்கும்போது ஐயோ பாவம் எதுக்கு இந்த வாரம் தலையாக்கி விட்டாங்க அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. லிவிங் ஏரியா விசஸ் பாருன்ற ஒரு டாபிக் வச்சு ஒரு படமே எடுக்கலாம் போல, அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. நேற்று நடந்த சம்பவம் பார்த்தோம். அதாவது லிவிங் ஏரியாவில் உட்காந்து ஏதாவது டிஸ்கஸ் பண்ணா பாரு மட்டும் தனியா பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே பிரச்சனை தான் போயிட்டு இருந்துச்சு. ஏதோ பேசிட்டு இருந்த கேப்ல வந்து பாரு மட்டும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ரம்யா வந்து அமைதியா சொல்லி பார்த்தாங்க, கத்தி சொல்லப்பட்டேன், என்ன சொன்னாலும் வேலைக்கு ஆகாதுப்பா, நான் என் பேச கேட்டுட்டே இருப்பேன்ற மாதிரி கத்தி ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு நல்ல எஃப்ஜே வேறு பெரிய இவர் மாதிரி வந்து பேசிட்டு இருந்தாப்ல. அதாவது எஃப்ஜே வந்து நான் கொடுத்த கேரக்டர் நான் வந்து நல்லா பண்ணியிருந்தேன், இருந்தாலும் வந்து பிக் பாஸ் இந்த கேரக்டர் விட்டு வெளியே போக சொன்ன காரணத்தினால தான் வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டாப்ல. இந்த வீட்டில் யாரு இந்த கேரக்டர் வெளியே போனதா எல்லாரும் எஃப்ஜே சொல்லிட்டாங்க. எஃப்ஜே வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன பண்றேன்னு தெரியல, அவர் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணிட்டு இருந்தாப்ல. சரி ஓகே, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாடர்ன் சினிமா டீம் ஏதாவது உருப்படியா பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எதிர்பார்ப்போட நான்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் இந்த மாடர்ன் சினிமா டீம் வந்து ஒரு புதுசாக ஒரு ஐடியா போட்டு ஃபாலோ பண்ணி திருப்பி ஒரு டிஸ்கஷனை போட்டாங்க. அதாவது நான் அந்த பக்கம் பெட்ஷீட் எடுத்துட்டு வரேன், இந்த பக்கம் செயினை திருட்டுற பேர்ல ஒன்று திருடி தூக்கி வெளியே தூக்கி போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அப்பா இவ்வளவு நேரம் இந்த வீடு அமைதியா இருந்துச்சுப்பா, இதுக்கப்புறம் தான் ரொம்ப குதூகலமா இருக்கும் மாதிரி வினோத் வந்து அதோட எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சாப்ல. அதுக்கு கம்பருதிக்கு சப்போர்ட் பண்ண ஒட்டுமொத்த வீடே வேற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் அந்த செயின் எங்கேயும் போல அங்கதான் இருந்துச்சு. கம்பருதி வேற எதையும் தூக்கி எரிஞ்சாப்ல. இதுக்கு நடுவில் வந்து அமித்துக்கும் கானவேனுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை ஒன்று போயிட்டு இருந்துச்சு. என்ன சண்டைன்னு பார்த்தீங்கன்னா சபரியை வந்து அமித் வந்து புடுங்க போறாப்ல, கையில் ஏதோ வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சபரி மூஞ்சில ஒரு கிராக் ஆயிருச்சு, மூக்குல ஒரு கிராக், கண்ணத்துல ஒரு கிராக் ஆயிருச்சு. இதை தடுக்க வினோத் போனா வினோத்துக்கும் அமித்துக்கும் ஒரு மாதிரி என்ன ரியல் மெய்யலகன்ற மாதிரி பேசிட்டு இருந்து இப்ப மெய்யலனுக்குள்ளே ஒரு சண்டையை உருவாக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அமித்துக்கும் கானவேனுக்கும் சண்டை போயிட்டு இருந்த கேப்ல அதை தட்டி கேட்கிறன்ற பொருள் பிரஜின் வந்தாப்ல. பிரஜினுக்கும் கானவேனுக்கும் எதுங்க ஏ பாஸ் அவ்வளவுதான்டா, ஏ கோடி அவ்வளவுதான்டா, எப்ப அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. 2 பேரும் சண்டை பார்க்கும்போது இந்த ரொனால்டோவும் மெஸ்ஸியும் கிரவுண்ட்ல உட்காந்து தலையை முட்டிட்டு ஒரு சண்டை ஒன்று போடுவாங்க. யாரு கடைசியில் அடிச்சு பாயின்னு பார்த்தா யாருமே அடிச்சுக்க மாட்டாங்க, எல்லாம் வீட்டில் போய் தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க 2 பேரும் சண்டை இருந்துச்சு. யாராவது ஒருத்தர் அடிச்சு முடிச்சு தொலைங்கடா அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. பிரஜினும் வினோத்தும் சண்டை போட கேப்ல அது ஒரு கட்டத்துக்கு மேல வினோத்லாம் வந்து அவரோட ட்ரிகர் பாயிண்ட்டை தாண்டி அவர் உள்ள இருக்கிற சுயரூபத்தை எடுத்துட்டு வந்துட்டாப்ல. என்னது வினோத்தா இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காப்ல, ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அடி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. வினோத் கோவப்பட்டு நிறைய பேர் பார்த்தது இல்லை போல, நானும் பார்த்தது இல்லை, ஆனா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வினோத் கோவப்பட்டா வேற மாதிரி ஆயிருப்பா அப்படின்னு மாதிரி. இன்னைக்கு அந்த ரியல் சுய ரூபத்தை வந்து வினோத்தோட சுய ரூபத்தை
கோவத்தை நம்ம எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஒட்டுமொத்த வீடே மடா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. திருப்பி அந்த செயின் எடுக்கிறன்ற பேர்ல கமருதீன் திருப்பி அந்த எஃபர்ட்டை போட்டு திருப்பி அந்த செயின் எடுக்கின்ற பேர்ல சுபிக்ஷா, திவ்யா, வினோத், கமருதீன் எல்லாம் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. எதுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னே தெரியல. இதுக்கு நடுவில் அரோரா வேற நடுவில் மாட்டிக்கிட்டு என்ன நீங்க அதெல்லாம் பண்றீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கத்த. இது மாறி மாறி போயிட்டு இருந்துச்சு. எதுக்குடா சண்டை போடுறீங்க, எதுக்கு சண்டை போட்டுனே தெரியாம சண்டை போட்டுட்டீங்க அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. இதுக்கு நடுவில் இந்த சண்டை போட்ட கேப்ல சுபிக்ஷா அடியில மாட்டிக்கிட்டாங்க அந்த சண்டையில. அதாவது சுபிக்ஷா அடியில மாட்டினாங்களா, ஏதோ அடிபட்டுருச்சு போல, வலது கை வந்து வழங்காம போயிடுற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. சுபிக்ஷா உங்களோட ஆக்டிங் திறமையை பிக் பாஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் காட்டலாம்னு நினைச்சேன். ஆனா உள்ளுக்குள்ளே காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. அவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்த சுபிக்ஷா 5 நிமிஷத்துல என் கை நல்லா இருந்துச்சு, நீ அப்படி பண்ண நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சுபிக்ஷாவுக்கும் காண வேணதுக்கும் சண்டை ஒன்று போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கான நாள் யாருக்கான நாள்னு பார்த்தீங்கன்னா காண வேணதுக்கான நாள். தலைவன் எல்லாருக்கிட்டையும் மாறி மாறி சண்டைக்கு போனாப்ல. நீ என்னடா பேசுறது, நான் என்னடா பேசுறது அப்படின்னு மாதிரி எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு போயிட்டு இருந்தாப்ல. அப்படிதான் சுபிக்ஷா கிட்டே சண்டை போயிட்டு இருந்துச்சு. பிக் பாஸ் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான விஷயம், இந்த மடா சண்டையை பார்க்கும்போது அந்த கடையோட மோசமா சண்டை போறீங்களா அப்படின்ற மாதிரி அது இந்த டிஸ்கோ லைட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு மாண்டேஜ் ஆட்டம் ஒன்று வச்சார் பிக் பாஸ். உங்க கிரியேட்டிவிட்டி டீமுக்கு ஒரு பெரிய பாராட்டு. ஆனா அந்த கிரியேட்டிவ் வந்து டாஸ்க்ல காட்ட மாட்டீங்களா மாதிரி தான் இருந்துச்சு. சின்ன வருத்தம், வேற எதுலையும் இல்ல. இன்னைக்கு ஒட்டுமொத்தமும் பார்க்கும்போது வினோத்தோட அக்ரஷன் தான் வந்து பயங்கரமான அக்ரஷனா இருந்துச்சு. விராட் கோலி கூட கிரவுண்ட் அவ்வளவு அக்ரஷனை காமிச்சது கிடையாது. வினோத் காட்டின அக்ரஷன் தான் வந்து வேற மாதிரி அக்ரஷனா இருந்துச்சு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்ல வந்து அரோரா நடுவில் சவுண்ட் விடுறாங்க. ஆமா கமருதீன் பிச்சிட்டாரு, கமருதீன் பிச்சிட்டாரு, கமருதீன் பிச்சிட்டாருன்ற மாதிரி. என்னது அந்த செயினை பிச்சிட்டாங்களாப்பா, கமருதீன் பிச்சிட்டாரு, கமருதீன் பிச்சிட்டாரு, கமருதீன் பிச்சிட்டாரு. அரோராக்கு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா, இனிமேல் நம்ம எதிரி வேற யாரும் கிடையாது, ஒன் அண்ட் ஒன்லி எதிரி 2 பேர் இருக்காங்க. ஒன்னு கமருதீன், இன்னொன்னு பாரு. நமக்கு யாரு சண்டை போட்டாலும் முதல்ல போய் சண்டை போடுறது கமருதீன் பாரு கிட்டதான் இருக்குன்ற மாதிரி அரோரா வந்து அவங்க மைண்ட் மாத்திட்டாங்க. இன்னொரு பக்கம் அரோரா ஒருத்தர் ரொம்ப மிஸ் பண்றாங்க. வேற யாரும் இல்ல, துஷார் தான். துஷார் நேரத்துல இருந்து அரோராலாம் இப்படி பேசியிருப்பாங்களா அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. எஃப்ஜே வந்து நீங்க ஒன்னு உடச்சு விட்டாப்ல. என்ன கமருதீனுக்கு ஏதாவது பிரச்சனை பார்வதிக்கு வரீங்க, பார்வதிக்கு ஏதாவது பிரச்சனை கமருதீன் தான் வரீங்க. 2 பேரும் ஜோடி ஜோடியா தான் சுத்திட்டு இருந்தீங்க. ஐயப்பா அது நீயாப்பா சொல்ற, போன வாரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்தோ உனக்கு தெரியலையாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கமருதீன், பாரு, எஃப்ஜே இவங்க 3 பேருக்கும் மாறி மாறி சண்டை போயிட்டு இருந்துச்சு. எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. உண்மையிலே எனக்கு நீங்க பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்த ஒரே ஒரு விஷயம் இருக்கா, ரம்யாவோட கிரையிங் தான். டெய்லி ரம்யா வந்து கள வச்சிருக்கீங்களா, அப்பாவே பிள்ளை. அந்த பிள்ளை ஒண்ணுமே தெரியாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க. ஸ்கூல் டாஸ்க்ல என்ன பண்ணணும்னு தெரியாம கூட அந்த பிள்ளைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்களாடா. வீக் டேஸ்ல வீக்கெண்ட்ல வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டீங்களா மாதிரி தான் இருந்துச்சு. போன வாரமா அடிச்சீங்க, இந்த வாரமா அடிக்கிறீங்களாடா அப்படின்னு மாதிரி ரம்யா நிலைமை இருந்துச்சு. அம்மா ரம்யா நீ பேசாம வீட்டுக்கே போயிருமா அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. ரம்யாவோட கிரையிங் பார்க்கும்போது நமக்கும் கண்ணு கலங்குது அப்படின்லாம் இல்லை. நான்லாம் பார்த்து வில்லு வில்லு சிரிச்சேன். ஏன்டா தலையான, எதுக்கு உனக்கு இது தேவையா அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. பாவம் ஒரு பக்கம் ரம்யா ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தாங்க, முடியவே இல்லை. அதுக்கு ஆறுதல் சொல்ல போன சபரியும் அதே நிலைமை ஆக்கி விட்டாங்க. இவங்க 3 பேரும் மாறி மாறி லிவிங் ஏரியால அடிச்சுக்க பிக் பாஸ் வந்து கூப்பிட யாருமே கண்டுக்கல. என்ன பிக் பாஸ் பெரிய பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி பாரு மரியாதை இல்லாம, என்னது பிக் பாஸ் பத்தி மரியாதை இல்லாம பேசிட்டாங்க அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. விக்கல் விக்ரம உள்ள கூப்பிட்டு டாஸ்க் லெட்டரை படிக்க சொல்லி டாஸ்க் லெட்டர் எல்லாரும் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாப்ல. பார்வை பார்த்து நீ வரன்னா வா, இல்லைன்னா சாவு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாப்ல. என்ன சாவு, யாரை பார்த்து சாவு சொல்ற அப்படின்னு மாதிரி வியானாவோட கூக்குரல் இருந்துச்சு. சரி இதெல்லாம் விட்டுருங்க. இந்த வினோத் வந்து எல்லாருக்கிட்டையும் நீ சண்டை போட்டாப்ல. அது ஒரு விஷயம் நோட் பண்ணினா தெரியும். ஆதிரின்ற ஒரு கேரக்டர் வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரியான்னு அனுப்பிச்சிங்களப்பா. அதாவது வினோத் வந்து யாருக்கிட்டே சண்டை போட்டா அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறவங்க கிட்ட ஆதிரி வந்து சப்போர்ட் பண்றான். அந்தாலும் அப்படிதான் எல்லாருக்கிட்டையும் சண்டை போவான் அப்படின்ற மாதிரி வினோத்தோட ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் உடச்சு கொடுக்க ஆதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது எடுபடலான்ற அவங்களுக்கே தெரியல. ஓகே இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. பிக் பாஸ் நான் டெய்லி சொல்றேன், டாஸ்க் ஏதாவது மாத்துங்க பிக் பாஸ். ஒரு கிரியேட்டிவ் டீமுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்குறீங்க, பட் இதுல வேலை பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. இவங்களுக்கு ஏதாவது கஷ்டமான டாஸ்க் கொடுத்து உயிர் போற மாதிரி ஏதாவது டாஸ்க் கொடுங்க பிக் பாஸ் அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க்கை முடிச்சு விட்டாப்ல. இதுக்கு மேல போனா இவங்களை வச்சு வேலைக்கு ஆகாது, இந்த டாஸ்க் இதோட முடிச்சுப்போம், நாளைக்கு யாரு பெஸ்ட் பெஸ்ட்ன்றதை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கான எபிசோட முடிச்சு விட்டாப்ல. உண்மையிலே சொல்லுங்க, இந்த சீசனை பார்க்கும்போது எனக்கே மனசுலாம் வலிக்குதுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அந்த பிக் பாஸ் 100 நாள் கான்ட்ராக்ட்ல வேலைக்கு போறவங்க நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். இவங்களுக்காகலாம் நம்ம இவ்வளவு வேலை பார்க்குறோம் அப்படின்னு மாதிரி தான் இருக்குது. எந்த சீசன்லயும் நடக்காத ஒரு விஷயம் இந்த சீசன்ல மட்டும் தான் நடக்குது. அவ்வளவு நல்ல விஷயம் பண்றாங்களான்னு மட்டும் கேட்டுறாதீங்க. பண்ற எல்லா விஷயமும் ரொம்ப மோசமா இருக்குங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. நானும் பேசி பேசி என் நாக்கெல்லாம் டயர்ட் ஆயிருச்சு. இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.